ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அசோக் vlogs. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 4-5 இடம். ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் கார்டன், அதுக்கப்புறம் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் சர்ச், அவரோட பாடி அங்கே வந்து ஒரு 500 வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அகோடா ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் அகோடா ஜெயில் மியூசியம், டால்ஃபின் ரைட். இந்த 5 இடத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாமே ரொம்ப நீங்கள் எல்லாம் கோவா வந்தால் ஒரு பார்க்க வேண்டிய இடம். அதனால தான் நான் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறேன். போயிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். அந்த இடத்த பார்க்கும்போது அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நீங்களும் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து கோவாவில் ஸ்பைஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு 150 ஏக்கரில் இருக்கிற ஒரு ஸ்பைஸ் கார்டன். இங்கே கிட்டத்தட்ட 20 to 25 வகையான ஸ்பைசஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. இதில் வந்து முந்திரி பருப்பும் இருக்கிறதுனால அந்த முந்திரி பழத்தை யூஸ் பண்ணி ஃபென்னியும் நல்ல குவாலிட்டியில் தயாரிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மஸ்ட் பிளேஸ் டு விசிட்டுங்க. And each bush can give 30 to 40 grams of cardamom per year. That is the reason. That much only. Yes, sir. Okay. Yeah, that's why third most expensive spice in the world. So and from one spice we get two. From one fruit we get 2 spices. Okay. Yes. See over here. Yeah. This one. Yeah. Yes. Yes. So this is nutmeg. Yes. So this tree gives. Yeah. Just one thing. Multifaceted issue. இந்த எஸ்டேட் வந்து 150 ஏக்கருங்க. ஸ்பைஸ் கார்டன் எப்படி இருக்குது பாருங்கள். கோவானே சொல்ல முடியாது. போண்டா கோவாவில் இருக்குது. Yes. So first they are green in color. When mature, color changes to red. பாக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். பேர் ஃபுட்டடா. That's insane. இப்போ அந்த ஒரு ஆள் வந்து அந்த பாக்கு மரத்தில் ஏறினதை பார்த்தீங்க நீங்கள். இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மேனுவலாக ஒரு மரத்து மேலே ஏறி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு மரத்துக்கு தாவி அந்த மாதிரி தாவி 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 போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மரத்துலேருந்தும் இறங்கிட்டு திரும்பி இன்னொரு மரத்தில் ஏறுறது அந்த மாதிரி கிடையாது. பாக்கை இந்த மாதிரி தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பாக்குக்கு வந்து ஏகப்பட்ட மெடிசினல் வேல்யூஸ் உண்டு. அதனால தான் அதை நம்ம முன்னோர்கள் அதை உபயோகம். இப்போ வந்திருக்கிற இடம் ஓல்டு கோவாவில் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இங்கே ஒரு ஃபாதரோட பாடியை வந்து 600 இயர்ஸாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெட் சர்ச், ஒயிட் சர்ச் 2 இருக்குது. ரெட் சர்ச்சில் தான் இருக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒயிட் சர்ச்சுக்கு மாற்றுவாங்க. இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கோவாவில் வந்து அகோடா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே நல்ல பெரிய இதெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த தாஜ் அகோடா, அப்புறம் விஜய் மல்லையாவோட பேலஸ்ஸு இருந்தது. இப்போ ஆக்ஷன் பண்ணிட்டாங்க அதை பேங்க் லோன்னால். இது ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த இடம்ங்க இந்த ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டை வந்து இந்த இப்போ நம்ம இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1947க்கு முன்னாடிலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1600, 1700 அப்போல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மன்னர் ஆட்சி தான் நம்ம இந்தியாவில். யூனியன் ஆஃப் இந்தியான்னு கிடையாது. ஒரு தனித்தனி இடமா எல்லாம். இப்போ கோவாவில் வந்து அங்கே பாட்டு ஒரு மன்னர் மாதிரி ஆட்சி நடந்தது. இந்த காலத்தில் 1600 போர்ச்சுகீஸ் வந்து நம்ம கோவாக்களுக்குள்ளே பூந்துட்டாங்க. போர்ச்சுகீஸ் வந்து ஆட்சி பண்ணுறாங்க அங்கே. அப்போ அவங்க இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க, அகோடா ஃபோர்ட்டுன்னு. அவங்க வந்து போட்டோ கப்பலோ அந்த காலத்தில் இங்கே தான் வந்து இறங்குவாங்க. இதில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜெயிலையும் கட்டியிருந்தாங்க. அது அப்புறம் நான் காட்டுறேன். இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப, அதாவது அங்கேருந்து வர போர்ச்சுகீஸ்லேருந்து இவங்க வந்து இறங்கும்போது இந்த ஃபோர்ட்டை தான் யூஸ் பண்ணி, இந்த ஃபோர்ட்டில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குதுன்னு அதை பாருங்கள். இந்த லைட் ஹவுஸு
இதில் வந்து இறங்குவாங்க. இதில் வந்து கொஞ்சம் தங்கறதுக்கெல்லாம் கீழே ரூம்ஸ் மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கன் பவுடர் ஸ்டோரேஜ் அது பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரிசன்ஸில் இருக்கிற கேனனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கன் பவுடர் ஸ்டோர். இப்போது நீங்கள் பார்க்குற இடம்தான் லோயர் டெக்கில் உள்ள ரூம்ஸ்க்கு போகிற வழி. இங்கே தான் இந்த ரூம்ஸில் தான் வந்து அவங்க தங்கிறது, ப்ளஸ் அந்த கன் பவுடர் ஸ்டோரேஜ் அதெல்லாம். இந்த ரூம்ஸோட அதர் சைடு பாருங்கள், எல்லாத்தையும் இப்போது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லோயர் டெக் வந்து இப்போ யூசேஜே கிடையாது. ஸோ அந்த காலத்தில் அவங்க வந்து கன் பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த ஜெயில்கிட்ட இருக்கிற கேனன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபோர்ட்டில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங், அதாவது ஒரு 26 லட்சம் கேலன் வாட்டர் டேங்க் கட்டிருக்காங்க. இந்த பார்க்குறது எனக்கு பின்னாடி வந்து ஒரு செகப்பாக ஒரு ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். அதில் வந்து வென்டிலேஷன் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது வந்து வாட்டர் டேங்க், அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் வாட்டர் டேங்க். 23,76,000 கேலன்ஸ், நாட் லிட்டர்ஸ், கேலன்ஸு. 5 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்களா. இந்த கம்ப்ளீட் இந்த ப்ரிசனுக்கு இதுதான் வாட்டரை கொடுத்துருக்கு போல இருக்கு. சோர்ஸ் எப்படின்னு தெரில, போர்டை பார்த்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாக போர்ச்சுகீஸ் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து போர்ச்சுகீஸ்க்கு போகிறதுக்கு, போர்ச்சுகீஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு இது பாருங்கள். இந்த லைட் ஹவுஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே, இந்த லைட் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஷிப்பு இங்கே வந்துட்டு திரும்பி போகும்போது அதுக்கு முக்கியமானது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். இதுதான் அந்த வந்து 29 லட்சம் லிட்டர் கேலன் டேங்க்கு. இது வந்து இந்த டேங்க்கு கீழே வரைக்கும் பேஸ்மெண்ட் வரைக்கும் போகிறது, அது பேர் லோயர் டெக்கு. இந்த டேங்க்கில் வந்து இது வந்து நேச்சுரலாக மழை தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி ப்யூர் ஸ்வீட் வாட்டர், அதை வந்து ஷிப்பு வரும்போது அதுக்கு லோடு பண்ணி, இது பாருங்கள் இந்த டேங்கை ஜஸ்ட்டு அப்படியே பார்க்க முடியுது கீழே நம்மளால். இந்த கேமரா வச்சு எடுத்திருக்கேன். இந்த டேங்க்கு தான், இதுக்கு கீழே டேங்க் இருக்குது. 6 டிவிஷனாக பண்ணி பில்லர்ஸ் கட்டி டேங்க் பண்ணியிருக்காங்க. லோயர் டெக்கு, அப்பர் டெக்கு. இது வந்து இதை கடல் மட்டத்தை விட இது உயரமாக இருக்குது. அதனால் ஷிப்புக்கு லோடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராவிட்டிலே வாட்டர் வந்து பைப்பில் போயிடும். அந்த காலத்தில் பைப்பு பண்ணியிருக்காங்க. எப்படி 1612 இந்த ஃபோர்ட் கட்டினது. ஸோ இது கண்டிப்பாக வந்து கோவாவில் லைட் ஹவுஸ் பாருங்கள். இது கண்டிப்பாக கோவாவில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட்டு பிளேஸுங்க, ஒர்த்து இது. ஏன்னா கோவாவில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் ஈவினிங்க்கு தான். பட் ஆனால் இந்த டே டைமுக்கு வந்து இந்த சைட் சீயிங் ஸ்பாட்ஸு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து அகோடா ஜெயில் அண்டு மியூசியம். பாருங்கள், ஜெயில் அண்ட் ஜெயில் மியூசியம். அதாவது இந்த போர்ச்சுகீஸ்காரங்க நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வந்து கோவான்ற இடத்துக்குள்ளே பூந்து அங்கே அகோடான்ற இடத்துல ஒரு ஃபோர்ட்டை கட்டி அதை வந்து போகிறதுக்கு ஒரு வழியாக வச்சுட்டு அங்கேருந்து ஷிப்புக்கெல்லாம் தண்ணி ரொப்பி அதெல்லாம் பண்ணி அங்கே கன் பவுடர் ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் எதுக்கிறவனை உள்ளே தூக்கி போடுறதுக்கு கட்டின ஜெயில் தான் இது. பாருங்கள், இந்த ஜெயிலை ஒன்றுமே அசைச்சிக்க முடியாது. எத்தனை இது இருக்குது பாருங்கள், கேனன்ஸ். அங்கேருந்து கன் பவுடர் கொண்டாந்து இதில் போட்டு இது இந்த ஜெயில் கிட்டக்கே நெருங்க முடியாது. எந்த கப்பலும் அடித்து பொசுக்கி தள்ளிடுவாங்க. எல்லாம் கடலை ஒட்டி இருக்குது பாருங்கள். இந்த ஜெயிலில் தான் வந்து இந்த கோவாவை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் உள்ளெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் செல்லு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் லேடிஸ் ப்ரிசன் செல்லு எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது வந்து அந்த கோவாவை விடுதலை பண்ணுறதுக்கும் போராட்டம்லாம் பண்ணி இது ஒரு அந்தமான் ஜெயில் மாதிரிங்க இது. பாருங்கள் எப்படி உள்ளே வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே இப்போ ஒரு செல்லுக்குள்ளே போகிறோம். இது வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் செல்லாம். இது வந்து பாருங்கள் எத்துணுண்டாக இருக்கும் பாருங்களேன். இதோ ஒருத்தர் வராரு வெளியில், அவர் வந்தோன்னது பாருங்கள். இவர் வெளியில் வரட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள்,
உள்ளே போனோடனே முடிஞ்சு போய்டுறது இது இந்த செல்லு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் செல்லு எத்தினுண்டாக இருக்குது பாருங்களேன், ஏதோ கோணமானான ஒரு ஷேப்பில். இதுக்குள்ளே ஒரு ஆள் வாழ்நாள் முழுக்க காலத்தை தள்ளியிருக்கான்னா அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டில் உள்ள அதாவது ஒரு பகுதி கோவா, அதை விடுதலை பண்ணுறதுக்கு போராட்டம் நடத்தினவங்க எல்லாருமே இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து தங்கள் வாழ்நாளை கழிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த போர்ச்சுகீஸ்காரங்க இங்கேருந்து கிளம்பும்போது இப்போ இந்த ஒரு கோயில் மாதிரி காமிச்சேன், அதுதான் சேப்பல்னு பேர். இது ஒரு செல்லுங்க, இது பாருங்கள், இதுவும் ஒரு செல்லு. இதுக்குள்ளே அடைச்சி வைப்பான் போல காலை. இது ஒரு மியூசியம். இந்த ஜெயிலில் வந்து ஒரு மியூசியம் எப்படி இருந்தது அந்த காலத்தில் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து பல இது வரும். ஒவ்வொரு இதை திருப்பினீங்கன்னா வருஷத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வருஷத்தில் எப்படி இருந்ததுன்னு. ஆக்சுவலாக இதெல்லாம் அழிஞ்சு போயிடுது எல்லாமே. ஆனால் இப்போ ரீபில்டு பண்ணி இதை வந்து இந்த நிலைமையில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ கோவாவில் வந்து வெறும லிக்கர், நைட் லைஃப் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஃபென்னி, அப்புறம் மீன், எங்கே போனாலும் உங்களுக்கு ரைஸ் அண்ட் ஃபிஷ்ஷு அதுதான் கிடைக்கும் அங்கே. அதெல்லாமும் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க இது பாருங்கள், இதுதான் அந்த சேப்பல். தட் இஸ் இவங்க வந்து இது வந்து செயிலிங் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கப்பலில் ஏறத்துக்கு முன்னாடி இந்த சேப்பலில் ப்ரே பண்ணிட்டு தான் இவங்க வந்து போர்ச்சுகீஸ்காரங்க கப்பலில் ஏறி வெளியே இந்த ஊரை விட்டு போவாங்க. இந்த ஜெயிலேருந்து ஒரு 1 or 2 kilometers டிஸ்டன்ஸில் இதே அகோடாலே ஒரு டால்ஃபின் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட போட்ஸு, 350 rupees per person. ஸோ இதை வந்து இங்கே கடல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள. அங்கே வந்து டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த டால்ஃபின் ஷோவில் இந்த சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஹையாக ஜம்ப் பண்ணுமே, அந்த மாதிரி பண்ணாது. ஆனால் கடலை விட்டு மேலே வருது, பார்க்க முடியுது இந்த டால்ஃபினை நம்மளால். ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக போட்டில் கூட்டுன்னு போகிறாங்க. பணத்தை வாங்கிட்டு வருமா ஏமாற்றாமல் டால்ஃபின் வர வரைக்கும் அங்கேயே இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டால்ஃபினாவது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அழகாக வரும். வந்தவுடனே நிறைய போட்டு அட் எ டைம் ஒரு 10-20 போட் இருக்கும் அந்த ஏரியாவில், டால்ஃபின் இருக்கிற ஏரியாவில். ஒரு டால்ஃபினை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒரு சுற்று போட்டு அந்த போட்டை எல்லா போட்டுக்காரனும் நிறுத்திடுவான். உடனே இப்போ என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக வெயிட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டால்ஃபினை பார்க்க முடியும். திரும்பி மேலே வரும். அது கரெக்டாக நான் அந்த கிளிப் வரும்போது ஒரு டெக்ஸ்ட்டு போடுறேன் அதில், இந்த டால்ஃபின் சீ த டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் எங்களை. ஒரு போட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வருமா, எல்லாேருக்கும் லைஃப் ஜாக்கெட் போட்டு விட்டு உள்ளே போயின்னு இருக்கோம் இப்போ தான். ஆனால் டால்ஃபின் ஏன்னா கொஞ்சம் தூரம், இது வந்து அரேபியன் சீயில் போய் கலக்குதான் இந்த 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 இது கடலில். அதனால் வந்து கொஞ்சம் உள்ளே போன உடனே தான் நீங்கள் வந்து டால்ஃபினை சைட் பண்ண முடியும். சரி, சம்டைம்ஸு வந்து டால்ஃபின் பார்க்காம சில பேர் வந்துடுவாங்க. உடனே நம்ம வந்து இவன் வந்து ஏமாற்றிட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு இயற்கை. அந்த டால்ஃபின் வந்து வெளியில் வர்றதுன்றது ஒரு பெரிய விவகாரம். அது எப்போ வரும் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம. ஸோ இது வந்து கூட்டிகிட்டு போகிறோம். இந்த கிளிப்பையும் அடுத்த கிளிப்பையும் கூர்ந்து வந்து பாருங்கள் டால்ஃபின் போகிறது. அடுத்த கிளிப்பையும் பாருங்கள், அதுலேயும் டால்ஃபின் வரும். உடனே எல்லா போட்டும் பாருங்கள் சுற்று போட்டான். அதை சுற்று போட்டு அப்படியே மெதுவாக வந்துன்னுருக்கான். ஸோ அதுங்க வந்துட்டுருக்கு, நடுவில் 2 சைடும் போட் இருக்கு. இந்த கிளிப்லேயும் டால்ஃபின் வரும் பாருங்கள். இந்த ஏரியாவில் இருக்குது டால்ஃபின், அதை வந்தது பாருங்கள், அதை பாருங்கள். ஸோ ஜென்யூனாக கூட்டின்னு போய் காட்டுறான். ஆனால் அவன் என்ன பண்ண முடியும், இந்த வெயில் காலங்காத்தால் போனால் ஐ திங்க் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7 மணி 7:30 மணி போனால் சூடு இருக்காது, நிறையா வெளியே வரும் டால்ஃபின்னு. ஆனால் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுது. அதில் ஒரு 4-5 டால்ஃபின் பார்த்தோம். ஸோ நிறைய கோவாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் எக்கச்சக்கம் இருக்குங்க. அதெல்லாமும் பாருங்கள். பார்த்துட்டு இதோ இங்கே தான் இந்த இப்படி திருப்பி வரும்போது விஜய் மல்லையா பங்களா சீயை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படியே. ஸோ கோவாவில் வந்து ட்ரிங்க்ஸு, அப்புறம் பீச்சஸ், நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, ஃபிஷ்ஷு மெயினாக தான் அது. ப்ளஸ் இந்த மாதிரி சைட்ஸிங் இதுலேயும் இருக்குது பாருங்கள் டால்ஃபின். அதை போகிறது பாருங்கள், கை காட்டுறாங்க. அப்புறம் இப்போ திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம்.
வந்தோடனே இந்த இடத்துல வந்து இந்த அக்வாடா அந்த டால்ஃபின் பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து கேண்டோலின் பீச் போகலாம். வர வழியில் சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சைட் சீயிங்க்கு ஒரு நல்ல பிளேஸ் கோவா. டே டைமில் நல்லா சைட் சீயிங் பண்ணிவிட்டு நைட் டைமில் வந்து நைட் லைஃப் ட்ரிங்க்ஸ். இது பாருங்கள், விஜய் மால்யா பங்களா இதுதான்.